என்னோட பிளேலிஸ்ட்ல யோன் இருப்பாரு. அந்த பிஜிஎம், அண்ணாவோட ஐஸ் எல்லாமே அல்டிமேட். த்ரிஷா வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் லைலாவோட கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட். எப்படின்னா டிவியில் பார்த்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் அதே ஃபீல் தான். நல்ல ஒரு லவ் மூவி எடுத்திருக்காரு அமீர் சார். நல்லா இருந்தது. 60 ஆகிருச்சு சாங்லாம் நல்லா இருந்தது. டான்ஸ் பண்ணி ஓகே சூப்பர். அப்ப இந்த மாதிரி சூர்யா சார் இப்ப ரீசன்ட்டா படம் நடிக்கிறதுன்னு ஃபீலிங்கா இருக்கா? லவ் மூவிஸா? எஸ், ஒரு லவ் மூவி பண்ணா நல்லா இருக்கும். பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லவ் மூவிஸ்க்கு வெயிட் பண்ணி. த்ரிஷா அவங்க எப்படி பண்ணாங்க? த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை. நல்லா இருந்தது. அவரோட ஐஸ் தான் வந்து பார்த்தது ஃபுல்லாமே அவரோட ஐஸே தான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. லென்ஸ்னு சொல்றாங்க. லென்ஸ் இல்லைனாலும் என்னோட சூர்யாவோட ஐஸ் வந்து எப்பவுமே அழகு. அவரோட ஐஸ்க்குன்னு செப்பரேட்டா நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். உன்னை நினைத்து ஒரு ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விண்டேஜ் சூர்யா படம். நெக்ஸ்ட் வேற என்ன மூவிஸ் ரிலீஸ் பண்ணலாம்? அயன் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக தான் வெயிட்டிங். நல்லா தான் படம் டிவியில் பார்க்கறது தேட்டரில் சூர்யா சார் அந்த விண்டேஜாக பார்க்க எப்படி இருக்கு? சூர்யா சார் மட்டும்தான் படத்தில் நல்லா இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் அந்த 2 பேர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க மேம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு மூவி அந்தளவுக்கு நல்லா இல்லையா? அன்னி மூவி அப்போ மற்ற லைலா அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க அப்பத்துலேருந்து அவங்க நியூ மூவி. அவங்க வந்து சாங்ஸில் எப்படி இருந்துச்சு படத்தில்? இந்த ஒரு 2 சாங் தான் நல்லா இருந்துச்சு. சாங் பேர் தெரியல. ஓகே நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆடினீங்க அப்புறம் நீங்கள்? இல்லை உள்ள வைப்பு இல்லை, அங்கே வைப்பு தான் ஆடிக்கலாம். ஏன் அந்த திருப்பிலாம் ஒரு டைம் போடலையா? இல்லை, அது கமலா தேட்டர்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு திருப்பி போடல. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக. ஓகே, தேங்க்யூ. நானே சொல்லிட்டுங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இதை தான் நான் தியேட்டரில் பார்க்குறேன். அந்த 90s படம் எல்லாம் இதுக்கு முன்னாடி டிவியில் சத்தியமாக பார்த்தது கிடையாது. சோஷியல் மீடியா இருக்கிறனால, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த ரீல்ஸில் வரும் பார்த்தீங்களா, அப்படி நம்ம தள்ளி விடுறோம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் உண்டு. ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. யுவன் சங்கர் ராஜா சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே பிடிக்கும். லவ்னா அவர் தான் மோஸ்ட் ஸ்பெஷலாக சொல்லுவோம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருந்தது. 2K கிட்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஏன் 2K கிட்ஸ்? நாங்களாம் 90s கிட்ஸ். பிடிக்கலையா? வரலையா இவ்வளோ தூரம் காலையில்? அதோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் லவ்னு சொல்லுனா டெஃபினட்டாக. சூர்யா சார் பற்றி 2-3 வார்த்தைகள். சூர்யா சாரை பற்றி நான் என்ன சொல்ல வேணும்? கண் அழகு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் அழகு, அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பைக் எல்லாமே வேற லெவல் ஸ்வாக் தான். காமெடியில் எப்படி இருந்துச்சு படம்? காமெடி வாஸ் குட். காமெடி அவங்க பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஒல்லியா ஒருத்தவங்க தான் பேரு தெரியல எனக்கு. சாரி, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. குட் தாங்க, குட் தான். நான் ஆனால் ஹானஸ்ட்லி ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு சூர்யாவில் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் படம் த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் படம். ஆமாம், நல்லா பண்ணியிருந்தாங்க. லைலாவோட ஆக்டிங் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸ்க்ரீன் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்காங்க. வித்வுட் மேக்கப், அது கம்மி மேக்கப்பில். ஓகே, தேங்க்யூ.